பிருத்திராஜ் சுகுமாரன், கஜோல், இப்ராஹிம் அலிகான் எல்லாம் நடிச்சு வெளிவந்திருக்கிற ஒரு தரமான ஹிந்தி ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான சார் ஜமீன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல கதையை பொறுத்த அளவுக்கு அதுவே ஒரு சூப்பரான கதைங்க. ஸோ படத்துல பிருத்திவிராஜ் வந்து ஒரு கர்னல் ஆஃபீஸரா வரப்பல, ஸோ இவரோட பையன் தான் வந்து நம்ம இப்ராஹிம் அலிகான். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் திக்குவாய், கொஞ்சம் வந்து பதட்டம் நிறைந்த ஒரு பையனா இருக்கிறாப்ல. ஸோ இதனாலே தன்னோட பையன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அவன் கொஞ்சம் தைரியமாக வளரட்டும், அப்படின்னா தான் அவன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆர்மி சோல்ஜராக வர முடியும். ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தீவிரவாத கும்பல் சேர்ந்தவங்க வந்து தன்னோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுட்டு ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போது தாய்நாடா இல்லை பையனான்னு பார்க்கும்போது தாய்நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட பையனை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்லேயே தன்னோட பையன் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ நம்பிக்கிட்டு இருக்காப்புல. 8 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பையனை திருப்பி பார்க்குறாரு. ஆள் அடையாளம் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸோ தான் பையன் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் சந்தேகம் வருது. அப்படி வந்திருக்கக்கூடிய பையன் இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறான், அப்பாக்கும் பையனுக்கும் என்னெல்லாம் மோதல் வரப்போகுது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மிச்ச கதை. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காஷ்மீரோட அழகை சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி காமிச்சிருக்காங்க. கலர் கிரேடிங் எல்லாம் சும்மா அருமையாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகி 5வது நிமிஷத்துலேயே ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸே சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. தென் கிளைமேக்ஸில் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வச்சு வரக்கூடிய அப்பாக்கும் பையனுக்கும் வரக்கூடிய அந்த சீனே இருக்கு பாத்தீங்களா, அதுல சினிமாட்டோகிராஃபி அந்த கலர் கிரேடிங் எல்லாம் அருமையா பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி இந்த படத்தோட முக்கியமான அந்த 3 கதாபாத்திரங்களான நம்ம ஹீரோ பிருத்திவிராஜ், அப்புறம் இப்ராஹிம் அலிகான், அப்புறம் கஜோல்னு சொல்லி இந்த 3 கதாபாத்திரங்களையுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா வந்திருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.